ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. கோயம்புத்தூரில் உடையார்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு சின்ன ஒரு கடை, ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கடையில் ஒரு நபர் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து, இந்த இடத்துல நீங்கள் பீஃப் போட்டு விற்கக்கூடாது, கடையை காலி பண்ணுங்க, இது ஊர் கட்டுப்பாடு, ஊர் தீர்ப்புடா அப்படின்ற உடனே அந்த கடையோட வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ இல்லை நாங்கள் வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டோம், அண்ணன்ட்ட சொல்லி தான் அந்த இடத்துல கடை போட்டுருக்குறோம், இல்லை ஊர் கட்டுப்பாடு, கடையை காலி பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க, இல்லை பக்கத்தில் மீன் கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து சிக்கன் கடை இருக்குது, சிக்கன் பக்கோடா போட்டு வைக்கிறாங்க, எல்லோரும் வைக்கிறாங்களா, அப்போ அவங்களாம் வைக்கிறாங்க, எங்களை ஏன் காலி பண்ண சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது, இதை வச்சு தான் எங்களுக்கு தொழில், பொழப்பு கிடையாதுன்னா நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்றார். இல்லை நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டோம்னு அந்த அவர் சொல்கிறார். இந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு வீடியோவாக சமூக வலைதளங்கள் அப்படி பரவலாக போயிட்டுருக்கு. யார் என்னன்னு விசாரிக்கிறப்ப இந்த பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டவர் ஓபிசி அணியின் கோயம்புத்தூர் மாவட்ட மாநகர செயலாளர். பாஜக நிர்வாகிகள்ட்ட அண்ணன் சொல்லி தான் கடை போட்டாங்கிறார். அப்படிங்கும் போது அந்த பீஃப் கடை ஏன் இங்கே போடுற அப்படிங்கிறது தான் ஒரு அவங்க சொல்லக்கூடிய காரணமாக இருந்தாலும், பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் சீரட் வைக்கிறான், பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பீடா வைக்கிறான், பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க, ஆனால் பீஃப் கடை மட்டும் போடக்கூடாது. இந்த அந்த லேடி சொல்கிறாங்க, நாங்கள் கூப்பிட செய்கிறோம், வச்சு வைக்கிறோம், வாங்குறவங்க வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க, இல்லாட்டி விட்டு போகிறாங்க அப்படின்னு. யாரையும் வந்து இதெல்லாம் வந்து வெளி மாநிலங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவங்கள்லாம், பீகார்லேயோ யூபிலேயோ மற்ற தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் கோயம்புத்தூர் தான் முன்னுதாரணமாக இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த அதே ஊரை சேர்ந்த ஒருவர் அந்த இடத்துல ஒரு தொழில் பண்ண முடியல, நீங்கள் இனி என்ன சாப்பிடணும், நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு அவர் யார்? Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். பீஃப் அப்படின்னாலே ஒரு சர்ச்சை எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அண்மையில் கூட வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒருத்தவங்க தம்பதி கடை வச்சுருக்காங்க, அங்கே போய் வந்துட்டு பீஃப் வந்துட்டு நீங்கள் சமைக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சுப்பிரமணியம் அப்படின்ட்டு. ஏன் அவர் பண்ணார், என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல? இல்லை, இந்த பீஃபை பற்றி முதல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம். உலகத்தில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் பூராமே பீஃப் சாப்பிட்றவங்க தான். இந்த கேமராவாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும், இந்த லைட்டாக இருக்கட்டும், பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க பீஃப் சாப்பிட்றவங்க பியூர் நான் வெஜிடேரியன்ஸ். அதே மாதிரி உலகத்தில் அதிகமாக பீஃப் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதை செய்யக்கூடியவர்கள் யார்? பாஜக சேர்ந்த பின்புலம் உள்ளவர்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம். இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் உடையார்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு சின்ன ஒரு கடை, ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கடையில் ஒரு நபர் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து, இந்த இடத்துல நீங்கள் பீஃப் போட்டு விற்கக்கூடாது, கடையை காலி பண்ணுங்க, இது ஊர் கட்டுப்பாடு, ஊர் தீர்ப்புடா அப்படின்றாரு. உடனே அந்த கடையோட வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ இல்லை நாங்கள் வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டோம், அண்ணன்ட்ட சொல்லி தான் அந்த இடத்துல கடை போட்டிருக்குறோம், இல்லை ஊர் கட்டுப்பாடு, கடையை காலி பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க, இல்லை பக்கத்தில் மீன் கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து சிக்கன் கடை இருக்குது, சிக்கன் பக்கோடா போட்டு வைக்கிறாங்க, எல்லோரும் வைக்கிறாங்களா, அப்போ அவங்களாம் வைக்கிறாங்க, எங்களை ஏன் காலி பண்ண சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது, இதை வச்சு தான் எங்களுக்கு தொழில், பொழப்பு கிடையாதுன்னா நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்றார். இல்லை நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டோம்னு அந்த அவர் சொல்கிறார். இந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு வீடியோவாக சமூக வலைதளங்கள் அப்படி பரவலாக போயிட்டுருக்கு. யார் என்னன்னு விசாரிக்கிறப்ப இந்த பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டவர் ஓபிசி அணியின் கோயம்புத்தூர் மாவட்ட மாநகர செயலாளர் சுப்பிரமணியங்கிற ஒரு நபரும், இந்த கடை வைத்திருப்பவர்கள் ஆபிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணும், ரவி அப்படிங்கிறவரும் கணவன் மனைவி. இவங்க உக்கடம் பகுதியை சேர்ந்தவங்க. ஆபிதா ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க, இவர் வந்து ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். மனம் ஒத்து போய் காதலித்து திருமணம் பண்ணி ஒரு தம்பதியர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரவி ஏதோ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்காரு போல், அந்த வேலையை இப்போ சரியாக இல்லைன்றதால விட்டுட்டு வந்து அங்கே உக்கடம் பகுதியிலேருந்து இந்த உடையார்பாளையம் பகுதிகளில் வந்து ஒரு சின்ன வண்டி கடைகளை போட்டு வியாபாரம் பண்ணி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர் ரவியாகவே இருக்கிறாரு, ஆபிதாவாக இருக்கிறாங்க. அந்த காதல் திருமணம் செய்து கொண்டு அவங்க ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய கதை. இப்போ அந்த ஒரு பொதுவாகவே எந்த ஊராக இருந்தாலும் ஒரு சின்ன ரோடு கோடமாக போகக்கூடிய கடைகளுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் போட முடியாது. நீங்கள் திடீர்னு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு வண்டி கடையை போட்டு நிற்க முடியாது. ஒன்று அந்த லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதி, லோக்கல் போலீஸுடைய செல்வாக்கு, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சால் தான் அந்த இடத்துல கடை போட முடியும். அது எல்லா ஊர்லேயும் எழுதப்படாத விதி.
அப்போ இந்த ரவிங்கிற நபர் வந்து ஆல்ரெடி வந்து பிஜேபி ஒரு சப்போர்ட்டராக இருந்திருக்கிறாரு. அந்த ஏரியா ஓரளவுக்கு பிஜேபி செல்வாக்குள்ள ஏரியா போல். அப்போ அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த இடத்துல கடை போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அண்ணன்ட்ட சொல்லி தான் நான் கடை போட்டிருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாலும் பரவாயில்ல, இப்போ ஊர் கட்டுப்பாடு கடையை காலி பண்ணுங்கன்ற. அப்போ இவர் இந்த ரவிங்கிற நபர் வந்து அந்த பிஜேபி சப்போர்ட்டராக இருந்திருக்காரு. அந்த பிஜேபியினுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு தான் இந்த கடை போட்டிருக்கிறாருங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆனால் திடீர்னு வந்து இப்போ சமீப காலமாக அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு, ஒன்று அவருக்கு மாதம் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலையா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியல. அவர் கடையை காலி பண்ணுங்க, உடனே காலி பண்ணுங்கிற ஒரு மிரட்டல் விடக்கூடிய வீடியோ தான் வந்திருக்கு. அது சமூக வலைதளங்களில் பெருசாக போயிருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க சில அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள், மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து அவர் மீது கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு அந்த ரவிக்கும் அந்த ஆபிதாவுக்கும் இப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க எதுவும் தப்பாக ஆயிடக்கூடாது அப்படின்னு. இப்போ அந்த சம்மந்தப்பட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கைது பண்ணப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் கைது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தானே தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரவி ஆபிதா இந்த பெயரும் இந்த ஜோடியும் தான் அந்த சுப்பிரமணியம் போய் ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இல்லை, ஆல்ரெடி ரவி வந்து அங்கே நெருக்கமாக தான் இருந்திருக்காரு. அவங்களோட நெருக்கமாக இருந்து அவங்களுடைய அந்த ஏரியாவில் வந்து ஒரு கடை போடுற, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட இதெல்லாம் போட முடியாது. அது ஒரு பாஜகவினுடைய செல்வாக்குள்ள ஏரியாவாக இருக்குது. பாஜக நிர்வாகிகள்கிட்ட அண்ணன் சொல்லி தான் கடை போட்டாங்கிறார். அப்படிங்கும் போது அந்த பீஃப் கடை ஏன் இங்கே போடுற அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய காரணமாக இருந்தாலும், பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் சீரட்டு விற்கிறான், பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பீடா விற்கிறான், பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் விற்கிறாங்க. ஆனால் பீஃப் கடை மட்டும் போடக்கூடாது. அந்த லேடி சொல்கிறாங்க, நாங்கள் கூப்பிட செய்கிறோம், வச்சு வைக்கிறோம், வாங்குறவங்க வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க, இல்லாட்டி விட்டு போகிறாங்க அப்படின்னு. யாரையும் வந்து இதெல்லாம் வந்து வெளி மாநிலங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவங்கள்லாம். பீகார்லேயோ யூபிலேயோ மற்ற தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் கோயம்புத்தூர் தான் முன்னுதாரணமாக இருக்குது. அது ஏன்னே நமக்கு அதை விளங்கிக்கிற முடியல. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், ஆடு மாடு பலியிடுவதற்கு கோயில்களில் தடைன்னு ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டம் போட்டாங்க. அடுத்து வந்த தேர்தலில் படுதோல்வி. அப்போ வந்து ஆடு மாடு பலியிடுறது, கோயிலில் படையல் பண்ணுறது, கோயிலில் பலியிடுறதுங்கிறதெல்லாம் வந்து நமக்கு பழங்காலமாக தமிழ்நாட்டில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அதை வந்து ஒரு முறையாக கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்படிங்கும் போது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அதே ஊரை சேர்ந்த ஒருவர் அந்த இடத்துல ஒரு தொழில் பண்ண முடியல, நீங்கள் இனி என்ன சாப்பிடணும், நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு அவர் யார்? இது வந்து ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை தீர விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னா இது வந்து சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களும் தடி எடுத்தாலும் தண்டக்காரங்க மாதிரி ஆயிருமே. இப்போ அவருடைய வாழ்வாதாரமே சாயங்காலம் மேலே கடை போடுறாங்க, ஆளுக்கு 500-1000 சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் கடை போடக்கூடாது, மிரட்டுறது, வைக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ரவிங்கிறவர் அங்கே தொடர்பில் தான் இருந்துருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள நபராக தானே இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்திலேயே வந்து சரி செய்யப்பட வேண்டிய விஷயம். இது வந்து வடநாடை போல் இங்கே உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களங்கிற ஒரு பெரிய அச்சமும் இருக்குங்க. இப்போ பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியல அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியுது. அப்படி இருந்தால் இந்த மாதிரியான அபத்தமான விஷயங்களை வந்துட்டு அவங்க கட்சியை சார்ந்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு பிஜேபி மேலிடம் வந்துட்டு கவனம் செலுத்தி இந்த மாதிரி நாட்களில் இல்லை, அவங்க சித்தாந்தமே அதுதானே. எப்படி நீங்கள் வந்து அவருக்கு போஸ்டிங் கொடுத்து அவர் மேலே தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அவர் செஞ்சது என்ன தப்புன்னு நாளைக்கு அறிக்கை வரும் பாருங்க. அவர் செஞ்சது என்ன தப்பு, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, கோயில் கூட இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வைக்க முடியாது. இது வந்து மசூதிக்கு முன்னாடி இந்த கடை போட்டு வைப்பாங்களா, பீஃப் இப்போ பன்னி கடை போட்டு வைப்போம், பன்னிக்கறி வச்சு வைப்பாங்க, ஒத்துக்கிடுவீங்களா? இதை திசை திருப்புறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க. அதனால் வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் பீஃபை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டுக்காரன் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம பக்கத்து தெருக்காரன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டா தான் பிரச்சனை. சரி, இதில் இன்னொரு பார்வையாகவும் என்ன அப்படின்னா, அந்த லவ் ஜிஹாதுங்கிற மேட்ரையும் இதில் சம்மந்தமே இல்லாமல் கொண்டுட்டு வராங்க நிறைய பேர் வந்துட்டு. ஏன்னா இவர் வந்துட்டு ஹிந்து, மனைவி வந்துட்டு இஸ்லாமிய பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அது வந்துட்டு சுப்பிரமணியம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த பாஜகவை டிஸ்டர்ப் பண்ணுது, ஏன் இவங்களுக்குலாம் கடை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பார்வையும் உள்ளே இருக்குது. இல்லை, காதல்ங்கிறது வந்து ஜாதி மதம் மொழியெல்லாம் பார்த்து வராத காதல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா காதல் வந்து வெளிநாட்டிலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹங்கேரி பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த வாலிபரோட காதல் திருவண்ணாமலை நடந்துன்னு டெய்லி பார்க்குறோம். பிரேசில் பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த அப்படின்னு. அப்போ அது என்ன ஜிகாத்து? அதே தான் சார். ஹங்கேரி ஜிகாத்தா, பிரேசில் ஜிகாத்தா? இல்லை, அந்த மாட்டுக்கறி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சிட்டிசன் கொடுப்பான், எல்லா வசதியும் கொடுப்பான், அந்த பொண்ணு பணக்கார பொண்ணாக இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார அடுத்த வீட்டுக்கார பொண்ணை லவ் பண்ணால் தான் பிரச்சனைங்க. அப்போ வந்து இதெல்லாம் அபத்தமான ஒரு விஷயம்.
காதலுங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அதை நீங்கள் தடி அடிச்சுனா வந்து பழுக்க வைக்கவே முடியாது. நீங்கள் எத்தனையோ வரன் பார்த்து ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து 2 குடும்பமும் பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணி 6 மாதத்தோட வாழ பண்ணிக்கிறேன். எத்தனையோ ரொம்ப தீவிரமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போய் 3 மாதம் கூட வாழ மாட்டேங்கிறான். அப்போ இந்த காதல் புரிதல் அப்படிங்கிறது வந்து அது தனி இயற்கையாகவே வரணும். ஒரு ஆண் மீது ஒரு பெண் மீது காதல் வந்து அது புரிதல் ஏற்பட்டு 2 பேருக்கு வாழ முடியும், பிரச்சனைகள் சமாளிக்க முடியும்னு வாழ்கிறது தான் வாழ்க்கை. நீங்கள் அதில் வந்து 3வது நபர்கள் நீங்கள் கருத்து சொல்கிறதுக்கோ நீங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்து பேசுறதுக்கோ உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, யாருக்கு என்ன உரிமை இருக்குது? இதுக்கு ஒரு பேரை வச்சுருக்கீங்க உடனே லவ் ஜிகாத். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க படிக்க போகிறாங்க, உலகம் முழுக்க வேலை பார்க்குறாங்க. உலகத்தின் டாப் 10 கம்பெனிஸில் இங்கே தமிழர்கள் சம்மந்திருக்கிறாங்க. அங்கே போகிறப்ப வேலை நிமித்தமாக அங்கே கூட வேலை பார்க்குற வெளிநாட்டை சேர்ந்த யூரோப்பை சேர்ந்த பொண்ணு ஆஃப்ரிக்கன் பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்ரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆஃப்ரிக்கன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பொண்ணாக இருந்தால். இதெல்லாம் சமீபத்தில் கூட ஒரு பெரிய கர்நாடக பாடகியினுடைய மகள் வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நேற்று கூட பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு திரைப்பட நடிகர் வந்து என்னுடைய மருமகள் வந்து ஒரு யூரோப்பியன் லேடி, அமெரிக்கன் லேடின்னு அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ இது என்ன ஜிகாத்து? வெளிநாட்டு பொண்ணு வெளிநாட்டுக்கு பீஃபை விற்றா நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு பீஃபை எக்ஸ்போர்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டுக்கார பொண்ணு திருமணம் பண்ணால் பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் லவ் பண்ணால் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பீஃப் தின்னா பிரச்சனை. இதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ அண்ணாமலை வந்துட்டு டிஎம்கேக்காக வந்துட்டு சவுக்கடி அடிச்சிட்டார் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஆட்கள் அவரோட கட்சியில் இருக்கவங்களே கூப்பிட்டு ஒரு 4 சவுக்கடி அடிக்கலாம்ல? அவரும் வந்துட்டு எங்கேயோ போய் படிச்சுட்டு வராரு, அவர் மாலையில் போட்டு வர இருப்பாங்க. அந்த கட்சியே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணுறப்ப வெரி குட், இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை அப்படின்னு தானே பாராட்டுவாங்க. இதாக அறிக்கை இதை வேறு எந்த திமுகவாக இருந்தால் இந்நேரம் அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியை தவிர திமுக விசிக பாமக இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையாயிருச்சு ஒரு விஷயம் அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இல்லையா? பிஜேபி எடுக்க மாட்டாங்க. பிஜேபி அவருக்கு வந்து ப்ரொமோஷன் தான் பண்ணுவாங்க. ஓபிசி மாவட்ட மாநகர தலைவராக நீங்கள் இனிமேலிருந்து நீங்கள் மாநில அளவுக்கு வாங்க, உங்களுடைய தேவை நாட்டுக்கு தேவை அப்படின்னு கூப்பிடக்கூடிய நபராக தான் இருப்பாங்க சார். ஆனால் இப்படி வந்துட்டு ஒரு அடிப்படையாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்தால் ஆட்சிக்கு வர முடியாது, இல்லை வந்துட்டு சீட்டுகளை வாங்க முடியாதுங்கிற அந்த நிலை கூட புரியாமல் ஒரு கட்சி இங்கே இயங்கிட்டு இருக்குன்னா இவங்க நம்ம எப்படி எந்த பட்டியலில் வைக்கிறது? அப்படித்தான் இருக்காங்க அவர்கள். ஒன்றும் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தெரியாமல் மொழியில் கை வைக்கிறது, மாநில உரிமைகளில் கை வைக்கிறது, மாநிலனுடைய கலாச்சாரத்தில் கை வைக்கிறது, எல்லாத்துலேயும் நீங்கள் கை வைக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறப்ப நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறப்ப இந்த ஆட்டம் போடுறீங்களே, உங்கள்கிட்ட கையில் பவர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் யோசனை வரமா வராதா? தாராளமாக வரும். அப்போ இவர்கள் தலையில் இவர்களே மண்ணெளி போடுக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க கடை நீங்கள் உண்மையிலேயே அந்த இடத்துல நீங்கள் கடை வைக்கிறதுக்கு இது பண்ணக்கூடாது, யாரையும் அந்த ரைட்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு பொதுவான ஒரு இடம், ஒரு பொது இடத்துல ஒரு கடை வச்சு நடத்துறாது. அதுக்கு இடையூறாக இருக்குது, டிராஃபிக் இடைஞ்சலாக இருக்குது, இல்லை அந்த இடத்துல நீங்கள் கடை வைக்கிறதுனால அக்கம் பக்கத்துக்காருக்கு புகை வருது, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதனால் இங்கே அந்த கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் பீஃப் வைக்கக்கூடாது, வேறு கடை போட்டுக்க அப்படிங்கிறது. பக்கத்தில் வந்து மீனுக்கு உயிர் கிடையாதா? அங்கே அடுத்த பக்கத்தில் கோழி விற்கிறாங்க, கோழிக்கு உயிர் கிடையாதா? அதுவும் அதே சேம் மசாலா தான், ரெண்டுமே சொல்ல போனால் சேம் மசாலா தான், எல்லாமே உயிருள்ள பொருள் தான். இப்போ நீங்கள் வந்து உயிருள்ள பொருளை வைக்கிறது அறுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வைக்கக்கூடாதுல்ல, அதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ இதனுடைய நோக்கம் வந்து என்னென்னா, ஆல்ரெடி அவர் அங்கே நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. ஏதோ எப்படியும் வந்து இந்த மாதிரியான ரோட்டில் கடை போடக்கூடியவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் மற்ற லோக்கல் அரசியல்வாதியை கரெக்ட் பண்ணி தான் கடை போட முடியும். அந்த மாதிரி அவங்க கொடுக்கல வாங்கக்குள்ள எதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா என்னன்னு தெரியல சார். ஆனால் நம்ம தமிழ்நாடு இவ்வளோ முன்னேறிச்சுன்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னமும் இந்த மாதிரி கடை போகிறதுக்குலாம் வந்துட்டு மாமூல் கொடுத்து தான் போடணுங்கிறத வந்துட்டு பொதுவெளியில் பேசுகிற அளவுக்கு இருக்குங்கிறது கூட ஒரு அவலம் தான் இல்லையா? அவலமா இல்லைன்னா அதை வந்து கொடுத்து பழகிட்டோம், அவங்க வாங்கி பழகிட்டாங்க, அது அவலம்தான். அது ஒரு பொது இடத்த மறைச்சு நீங்கள் கடை போடுறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் ஒரு பொது இடத்துல ஒரு முக்கியமான சென்னையில் ஒரு முக்கியமான பகுதிகளில் பயங்கர டிராஃபிக்கான பகுதிகளில் ஒரு தோசை கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நைட் ஆச்சு அந்த பக்கம் போக முடியல, வர முடியல. அந்த கடை ஓனருக்கு பக்கத்தில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து ஹோட்டல் நடத்தணுங்கிற அந்த சென்ஸ் அவருக்கு இல்லை. இது ரோட்டோரத்தில் இருக்குது, யாரும் வாடகை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ லோக்கல் இருக்க இடத்த நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடத்துல கடை போட்டு நடத்திக்கலாம் அப்படின்னு ஆசை ஆரம்பிச்சு. இவருக்கு எனக்கு 5000 லாபம், இதை லோக்கலில் கொடுத்தா 1000 கொடுத்தா போதும், கடை பிடிச்சா எனக்கு 50,000 வாடகை கொடுக்கணும். அப்போ இதில் பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அரசியல்வாதியை மட்டும் அரசியல் அதிகாரிகளை மட்டும் தள்ளிவிட முடியாது, நம்மளும் சேர்ந்து தானே இருக்கிறோம். அப்போ நீங்கள் திருந்த வேண்டியது எல்லாரும் தான் திருந்தணும்.
நிச்சயமா நிச்சயமா. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு அதிக ஆசை, அவன் அந்த அதிக ஆசையை பயன்படுத்திக்கிறான், இன்னொருத்தனுக்கு அது சைடில் வருமானமாக வருது. இதுக்கு பொறுப்பு யார்? எல்லாரும் தான் பொறுப்பு. ரொம்ப நன்றி சொன்னார். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.